அனைவருக்கும் வணக்கம். அதிமுகவில் மிகப்பெரிய ஆளுமைன்னு சொல்ற எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கே காலதாமதமாகுது. யார்கிட்ட போய் என்னென்ன கேட்கணும் அப்படிங்கிறதுல அவர் ஆலோசனையில் தான் இருக்கிறார். சிவி சண்முகம் போன்ற ஆட்கள்கிட்ட ஃபோன் போட்டு கேட்டு தான் யாரை நிப்பாட்டலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். வேட்பாளர்கள் 4 பேர் 5 பேர் அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பரவுது. ஆனால் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த வேட்பாளரை அறிவிக்க எடப்பாடி பழனிசாமினால் முடியலை அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியுது. 2019 இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஐயா ஓபிஎஸ் அவர்களுமே கூட இருந்தாங்க. நான்குநேரி, விக்கிரவாண்டி 2 இடத்துலையுமே இடைத்தேர்தல் நடந்தது. மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. இங்கே இப்போ நான்குநேரி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மக்கள் மிகப்பெரிய அளவில் ஆதரவு கொடுத்தாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முத்தமிழ் செல்வன்கிறவர் தான் அதிமுக சார்பாக போட்டிட்டார். மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றார். இன்னைக்கு அந்த இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. சி அன்புமணி அப்படிங்கிறவர் அங்கே விக்கிரவாண்டி தொகுதியில் வேட்பாளராக போட்டியிடுகிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அறிவிக்கப்பட்ட அந்த வேட்பாளர்களுக்கு எந்தெந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்துருக்கு அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களோட வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா, டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், இந்த கட்சிகள் எல்லாமே பாரிவேந்தர் எல்லாருமே அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறதுனால எல்லாருமே ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. திமுகவுடைய வேட்பாளரையும் அறிவிச்சிட்டாங்க. திமுக வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னியூர் சிவாங்கிறவர் தான் அங்கே வேட்பாளராக நிற்கிறார். திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் புகழேந்திங்கிறவர் அதை மறைவை ஒட்டி தான் இந்த இடைத்தேர்தல் நடக்குது. திமுக வெற்றியடைய 100% வாய்ப்பு இருக்கிறதா தான் சொல்றாங்க. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பொறுத்தவரை மக்கள் எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சியிலிருந்து ஒருத்தர் வந்தா நல்லா செய்வாங்க அப்படிங்கறத தான் அவங்க யோசிப்பாங்க. எதிர்கட்சி அவங்க ஆளுங்கட்சியோட போராடி மக்களுக்கு நன்மை செய்யறதை விட, ஆளுங்கட்சியா இருக்கிறவங்க அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவங்க ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால நமக்கு தேவையானது நமக்கு செய்வாங்க அப்படிங்கிறதா மக்கள் பெரிய எதிர்பார்ப்புல இருப்பாங்க. அந்த வகையில் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இங்கே எடப்பாடி பழனிசாமி வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கே தாமதப்படுத்துறாரு. எடப்பாடி பழனிசாமியில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்பாளரை அறிவிக்கவே முடியலை. அதிமுக ஒன்றுபட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் 100% வெற்றிக்கான வாய்ப்பு இருக்கு. அதிமுக ஒன்றிணைது அப்படின்னா டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இணைகிறாங்க அப்படின்னா கூடுதல் பலம் கிடைக்குது. அதிமுக ஒற்றுமை இணைந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் சந்திச்சாங்கன்னா 100% வெற்றிக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. டிடிவி தினகரன், ஐயா ஓபிஎஸ் அவர்கள்லாம் இணையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஏற்கனவே இடைத்தேர்தல் அதிமுக 2019 வெற்றி பெற்றதுனால திரும்பவும் ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு கம்பீரமாக அதிமுக எழும் அப்படிங்கிற நிலைமை இருந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் ஆளை போட்டுக்கிறேன், நானே பிரச்சாரம் பண்ணிக்கிறேன், நானே எல்லாமே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலைமையில தான் அவர் இருக்கிறார். யாரையும் மதிக்கிற மாதிரி இல்லை, யாரையும் ஒரு ஆலோசனை நடத்துகிற மாதிரியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் மிகப்பெரிய அளவில் சவாலாக தான் இருக்கும். ஏற்கனவே அவர் தலைமையில் சந்தித்த ஒரு 10 தேர்தல் மிகப்பெரிய அளவில் தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு. இப்போ அந்த 11ஆவதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தலையும் தோல்வியை சந்திச்சாருன்னு வச்சுங்களேன். இங்கே கட்சி என்ன நிலைமைக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு 100% தோல்வியை தழுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய பலம் தான் இன்னைக்கு ஒரு கட்சியினுடைய வெற்றியை தீர்மானிக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்தில் யார் இருக்கா அப்படின்னா எஸ்டிபிஐ, புரட்சி பாரதம், இது தேமுதிக, இந்த மாதிரியான கட்சிகள் தான் இருக்குது. ஆனால் இவங்களை கொண்டு போய் இடைத்தேர்தலை சந்திக்க முடியுமா அப்படின்னா சந்திக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இவர்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கணும் இல்லையா. பாட்டாளி மக்கள் கட்சிக்குன்னு ஒரு தனி செல்வாக்குள்ள பகுதியாக இருக்கிறதுனால பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ஆளுங்கட்சியோட நேருக்கு நேர் சரியாக ஃபைட் பண்ணக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இங்கே ஏற்பட்டிருக்கு. மக்களுடைய எண்ணங்கள் என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் அதிமுக ஒன்றிணைந்து இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்திச்சாங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவாங்க. அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து அவர் செய்தியாளர் சந்திப்பிலே நம்ம பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை அழிக்காம விட மாட்டார், அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கு 11ஆவது தோல்வியாக தான் அமைய போகுது. நன்றி, வணக்கம்.